தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கோட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக தளபதி விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்து வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுடைய கெட்டப்புமே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படம் விமர்சன ரீதியாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவுமே பல விதமான சாதனைகளையுமே படைச்சது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, மீண்டுமே தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை விபி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறார் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் குறுக்குலை என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் அவர்கள் தான் இயக்க போறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மாதம் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 40% படப்பிடிப்பை படக்குழு முடிச்சுட்டாங்களாம். மீதமுள்ள 60% படப்பிடிப்பை 3 அல்லது 4 மாதங்கள்ல முடித்துவிட்டு படத்தை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. இதற்கிடையில பாத்தீங்கன்னா, தற்போது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றிய பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு. அதாவது கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச் அப்படின்னா அரசியல் பேசாம இருக்க மாட்டாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா, இவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற கோட் படத்திற்கு கூட ஆடியோ லான்ச் நடத்த இருந்து ஒரு சில பிரச்சனைகளால அது கடைசியில கைவிட்டு போச்சு. இந்த நிலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுனால பல மாதம் முன்பே பக்காவாக பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்திட்டு இருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். தற்போதுல இருந்தே அதற்கான வேலைகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.